டிஸ்ட்ரிக்ட் சரி கூட்டம்லாம் சரி 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 இதை பாருங்க ட்ராய் என்ன ஆசான் என்ன ஜனநாயகன் படத்தை திருவிழா மாதிரி கொண்டாட சொல்லியிருக்காரு. என்ன நினைக்கிறீங்க எனக்கு அதை தெரிஞ்சு பத்தி? ஆசான தூக்கி போட்டு அடி போறானுன்னு நினைக்கிறேன். ஆமா பண்டிகையை கொண்டாடுங்களே இல்ல அப்படின்னு வந்து கத்த போறாரு நாளைக்கே ஆசான் இல்ல வெளியே வந்து. அண்ணன் திருவிழாவை ஆசான கொண்டாடுங்கன்னு சொல்றாரு. ஆசான் ஒரு பில்ல போட்டுற வேண்டியதுதான். இல்ல இல்ல நாளைக்கே நாளைக்கே வந்து அண்ணன் ஆசானுக்கு வந்து வந்து மினிஸ்ட் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. கொண்டாடுங்க சொல்றது மினிஸ்ட் இல்ல இல்ல களவாணி படத்துல ஒரு விமல் பழைய எடுத்துட்டு போற வீடியோ மாதிரி நோட்டை எடுத்துட்டு போயிட வேண்டியதான் ஆசான்ட்ட. தென் மாவட்டத்துக்குள்ள வட மாவட்டத்துக்குள்ளன்னு பழைய வீடியோ ஒண்ணுத்துல இருக்கும். ஆசான் கத்தின்னு இருப்பாரு, அது மேலேயே அந்த ஏறி பாக்ஸ் நின்னுன்னு. பணப்பொட்டி வண்டியில ஓ பருப்பு சொல்லாதீங்க தோழர்களே, சும்மா இருங்க நீங்க வேற. உண்மை அதான் இதுல நடந்ததுதான். என்னப்பா இருக்கு ஓ புரியல. என்ன நம்ம இப்ப பண்ணா சரி தப்புன்னு, அப்ப ரசிகர் பண்ற இத வச்சிருந்தா பாருங்க, அதை இதுல என்ன என்ன தப்பு பண்ணுவானுங்கன்னா இருக்கு? அதை எடுத்து போட்டு இப்ப பண்ணாருன்னு சொல்லி இதே ஊடுவானுங்க. ஐயோ அப்ப நானு இந்த பாருங்க மொட்டா மு க போட ஸ்டாலின் நானு புரியல. இல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. இப்ப அமைச்சர் இருப்பாங்களா முன்னாள் அடில்ஸ் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்னாள் குளத்தூர் ஆஹ் எம்எல்ஏவே விஜயண்ணா ஃபேன் தான். அவரே வாயத்தோன்னு சொல்றாரு. என்னால் நம்பியாண்ட எல்ஓபியும் எனக்கு விஜயனா ஃபேன் தான், ஞாபகம் இருக்கு. எனக்கு எங்க இவனுங்க எல்லாரும் வியாழக்கிழமை காலையில 9 to 12 பர்மிஷன் போட்டுருவானுங்களோன்னு யோசிச்சுன்னு இருக்கேன். அதெல்லாம் போட்டாச்சு ப்ரோ. நீங்க என்ன போட்டுருவாங்க போட்டாச்சு எல்லாம். வியாழக்கிழமை இல்ல, வியாழக்கிழமை ஃபுல் டே லீவு. ஆசான் பாட்டுக்கு வெளியே வந்து பண்டிகையை கொண்டாடுங்களே அப்படின்னு வேற சொல்லி விட்டாரு. இல்ல எனக்கு எனக்கு வியாழக்கிழமை வந்து சட்டமன்ற தரிசனம் கூட்டமான டிக்கெட் அடிச்சோம். ரெஜைன் ப்ரோ பேசுறது எனக்கு மட்டும் தான் வாய்ஸ் கேட்கலையா விட்டு விட்டு இல்ல கேக்குது அவரு? ரெஜென்ட் ப்ரோ. வியாழக்கிழமை சட்டமன்ற கூட்டம் வெளியில கூட்டம் ப்ரோ. ஒரு 100 டிக்கெட் மிச்சமாகும். பசங்க போய் பத்தல. நான் ஆக்சுவலி யோசிச்சேன், எங்க அண்ணன் வந்து பேசி முடிச்சிடல பட்ஜெட்டை பத்தி, பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ண போறாரு அடுத்த வாரம் அப்படின்னு பார்த்தேன். ஆகஸ்ட் 1 புஷ் பண்ணிட்டு. நான் படத்தோட முதல் ரிவ்யூ அண்ணன் சீமா வாயால கேட்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட், ரெஜெக்ட் அந்த ஸ்பீக்கரை கொஞ்சம் தள்ளி வச்சு பேசினீங்கன்னா நல்லா இருக்கும். காது கிளியுது. என்ன ஹெட்போன்ஸ் ப்ரோ யூஸ் பண்றீங்க நீங்க? ஏர்பாட்ஸா? நேத்து நைட்ல இருந்து நாங்களும் கோரிக்கை வச்சுருக்கிறோம். ஹெட்போன் எல்லாம் போடலடா. எனக்குலாம் கரெக்டா ஹெட்போன் போல, எனக்குலாம் கரெக்டா இருக்கு. எல்லாத்தையும் கம்மியா வச்சிருக்கேன். இல்லையே எனக்கெல்லாம் ஜாஸ்தியா ஆமா தான் ஜாஸ்தியா இருக்கு. இருக்கு. பேசுறது ஒரு இல்ல ஒரு தோழர்களே, டெம்போல கேட்டா அவர் பேசுறது ரொம்ப டெம்போ கேக்குதா ஒரு நிமிஷம்? இல்ல இப்ப சொல்லுங்க ஹரிஷ் சொல்லுங்க. வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காயா இந்த பழனி மேட்டர்ல. அதுல என்ன போட்டிருக்கான்னா, லேண்டு சேல் டீடு வந்து 20 முரளி பிரேக் ஆயிடுச்சு. போயிடுச்சு ஆமா கம்மி தான். போயிடுச்சு. லேண்டோட சேல் டீட் கம்மி தான். இவனுக்கு தான் 100 கோடி ஒட்டின்னு இருக்காங்க. இது நேத்து கூட இல்ல கம்மி இல்ல அத இல்ல சேல் டீடு இனிஷியேட் பண்ணது மார்ச் 27 இனிஷியேட் பண்ணிருக்கானுங்க. நான் அந்த சைடு போய் படிச்சுட்டு சொன்னா கேக்குதா? நான் கட் ஆகுதா வாய்ஸ்? இப்பதான் கரெக்டா இருக்கு. அந்த குரூப்ல போடு, டாப்ல போனா கம்மியாகுது வாய்ஸ். மினிமைஸ் பண்ணிட்டு அதை படிக்க முடியலையா? சரி இருங்க, அந்த அதான் குரூப்ல போடு. இந்த குரூப் போடுறேன். நீங்க படிச்சுட்டு வாங்க. ஓ சேல் டீடு 27 இது பண்ணிருக்காங்க, இனிஷியேட் பண்ணிருக்கானுங்களா? இனிஷியேட் பண்ணிட்டாங்க. ஓகே, வாழ்த்துக்கள். சிபிசிஐடி தன் வேலையை அது பார்க்கும். நேத்து நைட்டு கிருபாவே ஏதோ ஒரு போட்டோ ஷேர் பண்ண. ஆக்சுவலி இதுல ஜிஎஸ்டி இந்த லொகேஷன் இருக்கும்ல, சரி அது பேரு என்ன டக்குன்னு மறந்துடுச்சு. ஜிபிஎஸ் என்ன ஜிபிஎஸ் லொகேஷன் இருக்குல்ல, அதுல 2வது மாசமோ 3வது அதான் 3வது மாசம் இருந்துச்சு. 27ஆம் தேதி தாய். அது அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கானுங்கன்னா, கோர்ட் கேஸுக்கு அதுக்கப்புறம் தான் போயிருக்கானுங்க. அந்த கோர்ட் கேஸ்ல தான் இப்ப தூக்கி போய் வந்திருக்கு. ஓ அப்ப போட்டோ எடுக்கும் போதே புரியுது. இல்ல கிருபா அது நேத்து நைட்டே போட்டான். நேத்து நைட் டிஎம்ல அமிச்சான். இல்ல முரளி, அந்த லேண்டோட வேல்யூமே கம்மின்னு தான் சொல்றாங்க முரளி. 100 crores. 1.5 ஏக்கர் என்ன 100 கோடியா வரும்? ஆனா இவனுக்கு 100 கோடி விட்டுறானுங்களே. அது என்ன போட் கிளப்ல? ஆமா நல்ல நம்பர் 100 கோடி. அதுக்காக 100 கோடின்னு சொல்றாங்க. வேற எதுவும் பெருசா கிடையாது. தோழர்களே, அது நம்பரு அதோட சொல்றாரு. வேல்யூ எல்லாம் நமக்கு முக்கியம் இல்ல. எங்க பாரு, அது 100 கோடியா இருக்கட்டும் 1000 கோடியா இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன், இதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய வேலை இருக்கு. அததானே நம்ம பாக்கணும். வேல்யூ விடுங்க. முடியட்டும் பாப்பு சார். நான் போட்டோம் சிசிஐடி பண்ணிட்டோம். இந்த என்கொயரியில நம்ம சைட்ல எதுவும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம சைட்ல ப்ராப்ளம்னு வந்தா அந்த ரெஜிஸ்டர் எப்படி இது பண்ணாங்க, அது ரிலேட்டட் இந்த ஸ்டாஃப் ரிலேட்டட் என்கொயரிஸ் தான் போகுமே தவிர நம்மளது பெருசா அஃபெக்ட் ஆகாது. இதை கரெக்டா டேப் பண்ணி இது பண்ணிட்டானுங்கன்னா, ரிவீல் பண்ணி விட்டானுங்கன்னா அவனுக்கு மாட்டிக்குவாங்க. நமக்கு வர பிரச்சனை எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு பாத்தீங்களா? அந்த பேட்டர்ன் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு.
இன்னைக்கு ஆக்சுவலா இன்னொரு மேட்ரஸேமா தினத்தந்தி மட்டும்தான் ஒரு சாரி வேற கான்டெக்ட்ல பேசுனேன். சாரி ஆனா நீங்க பேசுங்க. அதுதான் ஒரே பேட்டர்ன்ல இருக்கு எல்லாமே. உங்களுக்கு பாத்தீங்கன்னா கோவில் சரிதா, வித்தியாசமா இருக்குது. ரமேஷ் இவனுங்களுக்கு கொஞ்சம் காண்டு. ஆமா ட்ராய் இந்த வதந்தியை பரப்பி விட்டது இந்த சங்கி மாரிதாஸ் நாய் தான். அவனெல்லாம் தூக்கின்னு இல்ல சுத்துறான். நான் என்ன சொல்றேன், எங்க அவன் மேல ஒரு டிஃபமேஷன் கேஸ் ஆச்சு போடணுங்க. வாய்க்கு வந்து போய் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு புரியல. அவனுக்கு எங்க இருந்து அங்க இருந்து லாயர் ஆஜராகிறானுங்க. அவனுக்கு இந்த கேஸே ஆமா எத்தனை வாட்டி அவன்கிட்ட இது பண்றது. அவன் அங்க இருந்து வர்றானுங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. சும்மா இவன் பின்னாடி சுத்தத்துக்கு 2 கான்ஸ்டபிள் போட முடியும். முரளி இதுல வந்து அவரோட இன்ஸ்பிரேஷன் வந்து நம்ம மென்டல் ஆனாமா முரளி. ஆமா, அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி போய் பாத்துட்டு வந்திருக்கான். பாத்துட்டு வந்து அரசியல் சூழ்நிலை எல்லாம் பேசியிருக்கான். அப்ப மாரிதாஸ் வீடியோ வந்து மென்டலான் பெரிய மென்டலான் வந்து டெய்லி பாத்துட்டு தான் இருக்கான். பாத்துட்டு இருந்துட்டா நம்ம பையன் நல்லா பேசுறானே, இவனுக்கு இன்னும் நம்ம ஃபண்டு கொடுப்போம் அப்படின்னு கொடுப்பான்னு நினைக்கிறேன். அவன் ஃபண்டா யார் அவரா? நான் ஒண்ணு சொல்றேன், அந்த 100 ரூபாய் எடுத்துன்னு போயிட்டு வா தம்பி, அண்ணனை பார்த்ததுக்கு டீ செலவு அப்படின்ட்டு அவங்கிட்ட புடிக்கிட்டு தான் விடுவாங்க. அவனுக்கு யாரோ ஃபண்டு இது பண்றது அவனை விடுங்க தலைவர் அடிக்காதீங்க அடிக்கடி. தலைவர் பாவம். இல்ல சேமா உண்மையதான் சொல்றது. அதனால சேமா யாரையா தலைவர்? ஒரு கஞ்ச பிஸ்னரியா? ஏயா நீ வேற? தவறு விடுங்க. தலைவர்னா என்ன, கட்சி தலைவரா இல்ல ஏதாச்சும் போராட்டத்துக்கு தலைவரா இல்ல என்ன சேமா இது? தலைவருங்கிற பெயரை கொச்சப்படுத்திட்டு இருக்கீங்க. லேசான ஒரு பெரியவரை விடுங்களேன். இல்ல டெய்லி யூடியூப் பார்த்து என்ன தெரியுமா, ஆஹா நம்ம மனசுல நினைக்கிறதெல்லாம் இவன் பேசுறானே அப்படின்னு மென்டலா நினைச்சு சந்தோஷப்பட்டு இருக்கோம். ஆனா May 4th நிறைய பேருக்கு ஹார்ட் பிரேக் செதறிட்டானுங்க. சேமாவுக்கு ஹார்ட் பிரேக் தான். சேமாவே டிஎம்கே ஜெயிக்கு தான் இருந்தாரு. என்ன திடீர்னு விக்ரம சேமா போட்டு அடிக்கிறாரு? இல்ல சேமா பேசுற பேச்சு விக்ரம இன்னும் கொஞ்சம் போட்டு அடி. ஷாக்கா இருப்பான், கொக்கி ஷாக்கா இருப்பான். ஆனா நம்பர் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண நம்பர் இது கிடையாது. ஒரு 130ல இருந்து 140 வரைக்கும் வரும் அப்படின்னு. இவர்லாம் வந்து 140 சொன்னாரு. ட்ராய்லாம் நம்ம தான் ஆச்சு அன்னைக்கு. அது 108க்கு மேல 107க்கு யோசிச்சு பாரு. நம்ம 2 பேரும் என்ன பேசிட்டு இருந்தோம்? 60-70 தான் பேசிட்டு இருந்தோம். விக்ரம் அதெல்லாம் மறந்து தெரியுமே கடைசியில. அது நாங்க வந்து இங்க பாரு ட்ராய், நான் இப்பவும் சொல்றேன் பாரு, கரெக்டா ஏப்ரல் 8ஆம் தேதி நெல்லை ஓகேவா. அதுக்கப்புறம் தான் நான் வந்து கன்ஃபார்மா ஜெயிப்போனே நினைச்சேன். அதுக்கு முன்னாடி நானும் விக்ரம்லாம் 40 சீட்டு 50 சீட்டு இப்படிதான் பேசிக்கிட்டு இருப்போம். நானும் விக்ரமும் ஆமாமா நீ சொன்ன என்கிட்ட சொன்ன ஆமா ஆமா. நான் 140ல தான் சீரியஸா அது போய் நிக்கும்னு நினைச்சேன். இல்ல ட்ராய் உண்மையில இங்க பாரு, ஏப்ரல் 8ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நாங்க ஓரளவு ஓகே கண்டிப்பா ஏதாவது பண்ணிடுவோம் அப்படின்னு நினைச்சோம். ஓட்ட வாங்கி முன்னொன்னும் சொன்னாங்க, நீங்க உடைக்கிறது ஏடிஎம்கே ஓட்ட கிடையாதுடா, டிஎம்கே தான்டா உடைக்கிறீங்க அப்படின்னாங்க. அதெல்லாம் கேட்டுதான் எனக்கு சிரிப்பு. ரைட்டு, இது தெரியாம இங்க ஒருத்தவங்க 200 210 220ன்னு சொல்லின்னு இருக்கானுங்க. ஜாலியா இருந்துச்சு. அவனுங்களோட சந்தோஷம் மொத்தம் May 4 8:45 9 மணிக்கு முடிஞ்சு. இன்னும் ட்ராய் அந்த நாள்ல நான் மறக்க முடியாது இருந்தா, இங்க பக்கத்துல நம்ம ஆளு அண்ணாவின் கடை ஏபிடி தான். அதை மட்டும் நாங்க மறக்க மாட்டோம். அன்னைக்கு நாங்க ஃபுல்லா டிஸ்கார்ட்ல உட்காந்துட்டோம். சரிங்களா, நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. நீங்க இங்க வந்திருக்கணும். எவ்வளவு ஜாலியா இருந்துச்சு தெரியுமா? எங்களுக்கு டிஸ்கார்ட்லயே டைம் கிடைக்கல பேசுறதுக்கு. 11 பேர் 12 பேர் இருக்கும், மாத்தி மாத்தி பேசின்னு இருக்கோம். அதுலயே கேட்கல இன்னும் ஸ்பேஸ்ல போய் நம்ம எங்க பேசுறது அப்படின்ட்டு அங்கேயே உட்காந்து கேட்டீங்கன்னா கேள்வி வந்து ஐயோ நாளுக்கு ஆட்ட டைம் பண்ணி போறீங்க. அண்ணாவின் கடையில காலையில 6:45 நான் ஏறினேன் டாய். ஏறி நான் சொன்னேன், நீங்க வந்து நினைக்கிற மாதிரி வராதியா அப்படின்னு. அதெல்லாம் இல்ல நாங்க வெட்டி சோச்சிருவோம் அப்படி இப்படின்னு ஏவிடி என்கிட்ட 11 மணிக்கு வருவோம். இல்ல 8 மணி 9 மணிக்கே சொல்லிட்டேன்.
அவங்க நம்ம தம்பிங்கய்யா, தம்பிங்க. 9 மணிக்கு கத்தா ச்சே, கடப்பார ஒரு தம்பின்ட்டா. நாள் கழிச்சு பேசுறாருப்பா. 9:30க்கு ஐயோ, அதோட அவன் கார்த்தி நம்மள குஜிலி ஆமா மஸ்ட் பண்ணிட்டாங்க ஐயா, நம்மள குஜிலி மஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு. வெங்காயம். நான் இதெல்லாம் போட்டு நான் இறக்குன்னு பாக்கலையா நீங்க? இவனுங்க நிறைய இது இல்ல பண்ணுங்க. ட்ராய், ஆஹா ஓஹோன்னு நான் வச்சிருக்கேன், டெய்லியும் போட்டு கேட்பேன். ஏதாச்சும் ரொம்ப ஐயோ, இதா ஆனா இருந்துச்சுன்னா அதை ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா இறக்குறதுக்கே மனசு அதை வரல கேட்பேன். ட்ராய். அதெல்லாம் ரெக்கார்டிங் நிறைய இருந்தது, எதையுமே இறக்கல. என்கிட்ட இல்ல நிறைய ட்ராய், இருந்துச்சு. நான் வச்சிருக்கேன். கபிலன் ஃபுல் ரெக்கார்டிங் இருக்கு. அபிலாம் வீடியோ ப்ரோ ஐயோ, இல்ல இந்த விக்ரம் அனுப்ப சொன்னேன், டிஎம் பண்றான்னு இன்னும் அனுப்பல. மறந்துட்டியா? ட்ராய் நீங்களா சொன்ன பண்ண வச்சிருக்கீங்களா? நான் அனுப்பி வரேன், நான் இருக்கு அனுப்பி இருக்கு. வரேன். இவர்தான் எனக்கு அனுப்பிச்சாரு. தோழர்களே அனுப்பிச்சு குரூப்ல போட்டு விடுங்க. இப்போ 10 நாள் ஆச்சு ஃபுல் கேட்டு. ஃபன் மேக்ஸா இருக்கும். ஐயா ஒரு அப்படியே நிமிஷம். பரபரப்பா பேசுவானுங்க. ராய் ப்ரோ அட நம்ம ட்ராய். நைட் இதுதான் வாட்சலாம் போறோம். அத ஒரே வாட்சலாம் நிமிஷம் போறோம். ஒரே ஒரு நிமிஷம் அவுட் ஆஃப் சொல்லு டாபிக். சார். அண்ணா இது ஃபிக்ஸ் ஆயிடுச்சுண்ணா, இப்போ ஒர்க் ஆகுது பேட்டரி. ஓகே ஓகே இப்போ கரெக்டா இதுவாகுது. நான் ஒரு 1 hour half an hour நான் கூட இதை ஓட்டிருந்தேன். கடையில போய் பேசிட்டு இருக்கேன், அதுக்கே அவுட் ஆஃப் டச். கடையில பேசலையா, அவன் என்கிட்ட பேசி. அதேதான் எனக்கு இப்பதான் புரிஞ்சது. நீங்க ஓகே சொன்னதான் புரிஞ்சது. கடையில பேசினேன். ஏய், நீ வேற கடையில விக்ரமா, போய் வண்டியில out of touch. இது பார்க்கிங் லைட் இருக்கு, அந்த நைட் ஃபுல்லா ஆன் பண்ணி விட்டு பேட்டரி ட்ரெயின் ஆயிட்டு இருக்குது. bro, பேட்டரி ஐயோ, மைக், ரீசார்ஜ் இதுக்கு முன்னாடி நீ எந்த டேய், இல்ல ரிசல்ட்டுக்கு முன்னாடி நீ எந்த ஸ்பேஸ்ல இருப்ப? தனுஷ் ஃபேன் ஸ்பேஸ்ல மட்டும் தான் இருப்பியா? நான் ஸ்பேஸே யூஸ் பண்ண மாட்டேன். நான் அதுக்கப்புறம் தான் வந்தேன். இந்த டிஏ கரெக்டா சுச்சுவேஷன் சொன்னா, அண்ணா வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு இந்த திமுக அதிமுக எதிர்ப்பு சொல்லியிருந்தாங்கல்ல, ஒண்ணு சேர்றாங்கன்னு ஆமா ஆமா. இருந்தாங்கல்ல, அப்பதான் நான் வந்து ஆமா. மொத்தமா வெறுத்து, அப்பதான் நான் வந்து அன்னைக்கு பொங்கிட்டு இருக்கிறான் மைக்கில். எங்க அண்ணனே விட மாட்டீங்கன்னா நீங்க யாரா? டேய் நான் வரேன்டா. ஆக்சுவலா அன்னைக்குதான் யாரு ஸ்பேஸுக்கு வந்த மைக்கில? ஃபர்ஸ்ட் டைம்ஸ் பாஸ் சொன்னேன். அதுல இருந்துதான் அதுக்கப்புறம் நம்ம இது இவரு ஸ்பேஸுக்கு தான் வந்தேன், முரளி ஸ்பேஸ் தான் வந்தேன். முரளி ஸ்பேஸா? ஆமா, அப்பெல்லாம் முரளி ஸ்பேஸ் இதெல்லாம் காலத்தின் கட்டாயம் போல. எவ்வளவு பாரு ட்ராய், எவ்வளவு வன்மம் பத்தியா இருக்கு ட்ராய். ஓ இவன் இல்ல ட்ராய் இருக்கு. இப்ப ட்ராய்ட்ட கேப்பா, ட்ராய் யார் ஸ்பேஸுக்கு வந்த? ட்ராய் எங்க கேங்ல யார் ஸ்பேஸுக்கு வந்த? நீ சொல்லு ட்ராய், கேப்போம். நான் இவங்க எல்லாரும் ஸ்பேஸுமே கேட்பேன். என்ன பிரச்சனைனா நான் அதர் லிசனர்ல ஆக்சுவலா இல்ல உத பாரு, நீயே சொல்லு ட்ராய், முரளி ஸ்பேஸா அது யார் ஸ்பேஸ்? முரளி ஸ்பேஸ் ரொம்ப நேரம் ஃபாலோ பண்ணிருக்கேன் ப்ரோ. நான் இவர் பிங்க் மேனு, அந்த கபிலன், இவர் ஜீவா கூட எல்லாம் பேசுவார்ல, அப்போத்துல இருந்தே எனக்கு சேமா ப்ரோ தெரியும். அப்போத்துல இருந்தே ஃபாலோ பண்ணிருக்கேன். இல்லனா உத பாரு மைக்கில இந்த ஓஸ்ட், இந்த இத்தனை ஓஸ்டுக்கு காரணம் நானு. அத சொல்லுங்க எனக்காவது அடிக்கடி. சரி, நான் நினைச்சேன்னா நான் உள்ள உட்கார்ந்து இருந்தேன். இதுவா அந்த இது உள்ள உட்காந்து கவுண்ட் பண்ணுவானுங்களே, அந்த இது எலெக்ஷன் அப்பயே நான் கணிச்சிட்டேன் ஏதோ நடக்க போது, 100க்கு மேல அடிக்க போறாருன்னு நினைச்சேன். ஆனா கரெக்டா 109 வந்து நின்று. பரவாயில்ல. மைக்கில் ஒரு ஸ்டேஜ்ல 108 போச்சு தெரியுமா? 108 காலையில போயிருச்சு. இன்னும் ஆனா 60% ஓட்டு மேல என்ன வேண்டியது இருந்துச்சு. நான் அப்பயும் போன் பண்ணி ஒருத்தர்கிட்ட பேசினேன், தம்பி இது 130 135 வந்துரும் தம்பின்னாங்க. யோ கண்டிப்பா வந்துருமையா? கண்டிப்பா வந்துரும் தம்பி அப்படின்னா. ஆனா இதுல ஒருத்தர் போவே இல்ல. இந்த மணிகண்டன் ஒருத்தர் இருக்காருல, ரிப்போர்ட் ஜேர்னலிஸ்ட், அந்த ஆள் தான் கரெக்டா அதை கணிச்சாயா 2 வருஷத்துக்கு முன்னாடி. யோ நீ அவன் கரெக்டா கணிச்ச வீடியோ பாத்துருப்ப. அவன் நம்மள திட்டின வீடியோ அதெல்லாம் நான் பாத்திருக்கேன். இருந்தாலும் அவன் சொன்னான் தொங்கு சட்டசபைதான் வரும் அப்படின்னு அவன் சொன்னான் கரெக்டா. அது நிறைய பேர் ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க மைக்கில். நம்ம அட்லீஸ்ட் மினிமம் 30-40 ஜெயிச்சா கூட அது ஹங் அசம்பிளி ஆயிடும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அது பிரச்சனை இல்ல, நம்ம மெஜாரிட்டி வருவோன்ட்டு ஒருத்தவனும் சொல்லலாம். அன்னைக்கு நாங்க காலையில 6:45 போட்ட ஸ்பேஸியா, நைட்டு 12:30 மணிக்கு தான் முடிச்சோம். கண்டினியூஸா ஓடிச்சு. விடிய உட்காந்து இருந்தோம் முரளி. அது எப்படின்னா அங்க இருக்கதே 11 பேர் தான். ஜாலியா பேசி நான் எங்களுக்குள்ளே பேச டைம் இல்லன்றல, அந்த அளவுக்கு ஓடிடுச்சு. ஃபுல்லா லைவ் தானே. ஸ்ட்ரீம் பண்ணிட்டே பாத்தீங்களா? ஸ்ட்ரீம் பண்றோம். ஸ்ட்ரீம் அங்க பண்ணிட்டு பெட்டரா இருக்கும். மாத்தி எலிவேஷன் எந்த சேனல்ல குடுக்குறாங்களோ அந்த சேனலுக்கு அப்படியே மாத்திட்டே இருப்போம். எலிவேஷன் மாத்திட்டே இருப்போம். அப்படியே நடுவுல ஸ்பேஸும் போட்டு பாப்போம், ஏன் என்ன பேசுறீங்கன்னு பாத்துப்போம். தபால் ஓட்டு பார்த்துட்டு திமுக ஃபயர் ஓட்டாம பாரு, அதை மட்டும் நான் மறக்கவே மாட்டேன். ஐயோ அவனுக்கு அப்பயே ஃபயர்ல டிஸ்கார்ட்லயே சில டைம் ஸ்பேஸ் ஸ்ட்ரீம் பண்ணுவோம். ஸ்ட்ரீம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருப்போம். டிஎம்கே ஓடிட்டு இருப்பீங்களாயா? ஆமா, டிஎம்கே ஸ்பேஸா ஸ்ட்ரீம் பண்ணுவோம். என்ன இவன் பாரு இவன் என்னெல்லாம் பேசின்னு இருக்கான் அப்படின்னு. நம்ம டிஸ்கார்ட் பக்கம் படம் இருக்கணும் முரளி.
வேணுங்க அதுல ஏதோ ரிஸ்க் எல்லாம் இருக்குன்றானுங்க, ஒண்ணும் புரியல எனக்கு. எவனும் சொல்றது பெரிய பிசினஸ் டைக்கூன் எங்க அண்ணன் ட்ராயே இருக்கும்போது நம்ம கவலைப்பட வேணாம். பிசினஸ் டைக்கூனே இருக்கும்போது நம்ம கவலைப்பட வேணாம். ஐயோ இங்க வந்து எங்க அக்கௌண்ட்ல ஆட் பண்ணாங்களே, அங்க போனோம் நாங்க. அது பெரிய கதை. அங்க போனோம்ட்டு ஜாலியா இருக்கும் ப்ரோ. என்னன்னா நம்ம அது ஒரு மாதிரி ஃப்ரீயா பேசலாம்ல, இங்க ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா பேசணும் பப்ளிக்கா இருக்குன்றதுனால. சரி விக்ரமே, எனக்கு இன்னைக்கு நைட் போடுவோமா? மேட்ச் பாக்குறியா விக்ரமே? இங்கிலாந்து பிரான்ஸ் மேட்ச் டிபிடி மேல தூங்கியா? நான் டிஸ்கார்ட் இன்ஸ்டால் பண்றேன், எனக்கு கூப்பிடு விக்ரம், நான் வரேன். டிபிடி மேல தூக்கி டோல்டு லிங்க் அனுப்புறோம். ஐயோ கபிலன் யூடியூப்ல தான் இருக்கு. யூடியூப்ல தான் இருக்கு. நான் உங்களுக்கு லிங்க் அனுப்பி வரேன். இவனே டோல்டு எனக்கு அந்த ஏபிடி ஸ்பேஸ் வந்து 4ஆம் தேதி ரெக்கார்ட் மறந்துட்டேன் நீங்க அனுப்புறேன். பணுக்கு மறந்துடாம பணுக்கு டிபிடி அதெல்லாம் போடுறதுக்கே மறந்துட்டோம். 2 மாசம் நம்ம டிபிடி எப்ப யோசிச்சோம். இல்ல வீக்கெண்ட் வெயிட் பண்ண பிளான் பண்ணிட்டான். தெரிஞ்சு டிபிடி ஃபுல்லா போட்டு கேட்டுட்டே எல்லாமே ஜிபி கணக்குல இருக்கும். கபிலன் ஸ்பேஸ் ஜிபிலாம் இல்ல, யூடியூப்ல தானே. அவங்க பாத்துக்குவாங்க. எனக்கு அனுப்புங்க. கபிலன் ஸ்பேஸ் யூடியூப் இருந்தா பிரச்சனை இல்ல. பிரீமியம் இருக்கு நம்ம பாட்டு. யூடியூப்ல பிரீமியம் இருக்கு. எனக்கு அனுப்பிச்சு எதுல போய் பார்க்க ஜாலியா இருக்கும். ஒரு 10 மணிக்கெல்லாம் கேட்டேன்னு வச்சுக்கேன், வெறும் அது லாஸ்ட் எண்டிங்ல கவில வந்து கண் கிளகி பேசிட்டு இருப்பா. ஐயோ விட்டுருங்க, நான் போறியா? என்னால இதுக்கு மேல இங்க எல்லாம் இருக்கவே முடியாது. இதுக்கப்புறம் இருங்க ப்ரோ, டிரைவிங்ல இருக்கேன். விக்ரம் ப்ரோ இருந்தா அனுப்பி விட டிபிடி ப்ரோக்கு. எனக்கும் விக்ரமே மைக்கிளுக்கு அனுப்பு. டோல்டு எல்லாத்தையும் அனுப்புறேன். இது யாரோ வந்திருக்காங்க. டோல்டு அது அனுப்பியா? யார் வந்திருக்கா? இல்ல யாரோ நான் பேசுறது கேக்குறதுனால கேக்குதா அப்படின்னு ஒருத்தர் கத்தினானே. யாரு அது? அவங்க வீட்ல யாரோ வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட பேசுனேன், எனக்கு புரியல. அமரனுக்கு மட்டும் மைக் கொடு. அமரா மேல வாயா ஒரு 2 நிமிஷம். டாபிக் மாத்து கடப்பார. இந்த டாபிக் நல்லாதான் இருக்கு. மேல டாபிக் மேல டைட்டில் மாத்தி விட்டுறா. மேல டைட்டில் மாத்தி விடுங்க. மே 4 போடு. ரீவைண்ட் அப்படினு ரீவாட்ச் அப்படி போடு. ரீவைண்ட் போடு. ஆமா, மே 4 ரீவைண்ட் போடு. அதுல யாராவது ஸ்ட்ரீம் பண்ணுங்களா அந்த ஸ்பேஸ்லாம்? யாராவது ஸ்ட்ரீம் பண்ண சார். இவர் சாம் ப்ரோ இல்லையா? சாம் இல்ல. ஓகே, அல்ட்டியா இருக்கும். கபில் எல்லாம் கடைசியில இல்ல, இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது, வந்துருவாங்க, நானும் போய் உடம்பெல்லாம் பாக்கணும், உங்களுக்காக 2 வருஷம் மாடா உழைச்சிட்டேன். என்னடா வேலை பாத்துக்கிறீங்க? அவன் திட்டம் அப்படியே. அப்பயே சொன்ன இந்த திமுக அதிமுக காரனுங்கிட்ட, அவனுங்களை நம்பாதீங்க, அவனுக்கு மோசமானவனுக்கு. டேய் நீ என்னடா எலிவேஷன் கொடுத்துட்டு இருக்க, இப்போ கம்மி பண்றா. இல்ல ராய், ஒரு தடவை என்ன பண்ணானுங்கன்னா, இந்த இவங்க ஹரப்பன் இவங்க எல்லாம் இந்த ஸ்பேஸ்ல ஒரு அஜித் கான் இருக்கான். உங்களுக்கு அவனை பத்தி தெரியாதுங்க, அவன் குறுக்கால போவாதி பேசிடுவான். எனக்கு இன்னும் ஒரு 20 minutes கழிச்சு ஸ்ட்ரீம் பண்றேன். ஓகே நதீர் சொல்லு. நதீர் அதர்லீஸ்ல இருந்து வேலை வந்தாயா ராய்? இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா நடக்கும்? சொல்லுவான், தலைவா ஸ்ரீநாத் ஜெயிச்சுட்டாரா, என்னது ஸ்ரீநாத் ஜெயிச்சுட்டாரா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வின்னே ஸ்ரீநாத் தான். அவ்வளவுதான், அப்பயே ஆஃப் ஆயிடுவான். என்னது ரைட்டரா அப்படின்னு. நீங்க ஒரு நடக்க முடியாத நாள் அது. இன்னும் நினைச்சா ஒரு மாதிரி இருக்கு. காலையில நதீர் ஞாபகம் உனக்கு, நம்ம ஏவிடி ஸ்பேஸுக்குலாம் கீழே போயிட்டு அத வந்து ஒரு வயசானவர் அழுதுலாம் இருந்தாரு, பாவமா போயிடுச்சு. எனக்கு என்னன்னா முரளி ப்ரோ, நம்ம பசங்க எவனாவது ஒரு டிஎம்கே ஸ்பேஸ்ல ஏறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரிடா எத்தனை ஜெயிப்பீங்க, எவ்வளவு பர்சன்டேஜ் எடுப்பீங்க, சரி மொத்தம் எத்தனை தொகுதி இருக்கு சொல்லு பாப்போம் அப்படின்னு சொல்லுவானுங்க. பசங்க தைரியமா கான்பிடண்டா சொல்லுவானுங்க, 150 160 தொகுதி ஜெயிப்போன்னு. டேய் சரி ஒரு 10 தொகுதி பேர் சொல்லு அப்படின்னு. இவனுக்கு ஏதோ அப்படியே சாதிச்சு கிழிச்சிட்ட மாதிரி. எனக்கு அதெல்லாம் தான் எரிச்சலாகும். இன்னும் அன்னைக்கு ஸ்பேஸ்ல தான் ட்ராய் ப்ரோ, பட்டியலிட்ட மக்கள், இஸ்லாமியர், கிறிஸ்தவ மக்கள் எல்லாம் முதுகுல பண்ணிட்டாங்க. அப்படிலாம் இல்ல நதீர் ப்ரோ, நான் சொல்லட்டுமா? ராணிப்பேட்ல தாயிராக்கா நின்னாங்கல்ல,
ராணிபேட் கொஞ்சம் முஸ்லீம் டாமினேட்டட் ஏரியா தான். அங்க முஸ்லீம் ஏரியா ஃபுல்லா டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டாங்க. ஹிந்துஸ் தான் இது பண்ணாங்க. எப்படி சொல்றது, ஒரு மாதிரி அவங்க சைடு தான் நின்னுச்சு. நம்ம சைடு ரொம்ப கம்மி தான். இஸ்லாமியர்களின் ஆதரவை இழந்த கட்சியா தாவேகா? புரியல புரியல புரியல. இல்ல ட்ராய், அப்படி இல்ல. சில பாக்கெட்ஸ்ல வந்து நமக்கு விழுந்தனாலதான் அவனுங்க தோத்தானுங்க. நீ சொல்ற அந்த வேலூர்ல மட்டும்தான் அவங்களுக்கு விழுந்ததுயா உனக்கு? இல்ல இங்க நான் இல்ல பார்த்ததுனால இல்ல சொல்றேன். விழுந்துச்சு. ஆனா 70% டிஎம்கே தான் போலாச்சு, 30% தான் உங்களுக்கு சுத்தாச்சு. ஆமா நான் தான் சொல்றேனே ப்ரோ. நான் இங்க கவுண்டிங்ல உக்காடுறாங்கல்ல, உள்ள பசங்க உக்காந்தானுங்க. வேலூர் எல்லாமே ஒரு இதுல தானே, 2 இடத்துல நடந்துச்சு. அது உள்ள உட்காந்த பசங்க வெளியே வந்து அது சொல்லுவாங்கல்ல, மார்க்கிங் இந்த பூத்து இந்த பூத்துன்னு போவோம்ல. அப்படி போகும்போது நான் கவுண்டிங்ல அப்படியே பாத்துன்னு இருக்கேன். பார்த்து சொல்லுங்கிறேன், ஐயோ இவங்க போடவே இல்லையா இந்த வாட்டி, வெறும் பசங்க மட்டும் தான் போட்டிருக்கானுங்க போல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு 35-40 இருக்கவங்க எல்லாம் போட்டிருக்காங்க. பட் ஆஃப்டர் 40 நிறைய பேர் போடல. இதுக்கப்புறம் ஃபுல் 100% விடும். ஆமாமா. அப்ப வந்து இவனுக்கு ஒரு மாதிரி ஹேட் மாங்கரிங் பண்ணி வச்சிருந்தானுங்க. இவனுங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஜனநாயகன்லயே நம்ம அசிங்கப்படுத்திட்டோம் இப்ப படம் வந்தோன்னு காரி மூஞ்சில துப்ப போறாங்க பாருடி. அப்படிதான் வரப்போகுது. நதீர் சொன்ன 2-3 விஷயம் எல்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. நதீர் அதெல்லாம் பார்த்துட்டு மூஞ்சில காரி துப்ப போறானுங்க இங்க தமிழ்நாட்டுல. இவனுக்கு மூஞ்சில இதே ஆடாடிங்க அப்படி சொன்னீங்க. வேணும்னே இது பண்ணி விட்டானு. இவனுக்கு என்ன நினைச்சானுங்கன்னா, அதை சொல்லிட்டோம்னா யாரும் விஜய் ஃபேன்ஸ் யாரும் வந்து நான் படம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி டிஃபெண்ட் பண்ண முடியாதுல்ல. அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சானுங்க. நதீர் ப்ரோ மாதிரி சில ஆள்லாம் பரவாயில்ல, நான் பைரசியில் தான் பார்த்தேன், ஆனா அந்த மாதிரி இல்ல, மூடின்னு போடா அப்படின்னு. கனிமொழி அக்கா வந்து பாஜக எடுத்து ஒரு பெரிய ட்வீட் போட்டிருக்காங்க. ரொம்ப காட்டமா எடுத்து இருக்காங்க ட்ராய். The union government should engage with him in a meaningful dialogue. Mr. Wangchuk consistently raised. ஆமா, அது எனக்கு ஒரு அதை சொல்லணும்னு தான் நினைச்சேன். ராகுல் காந்தி என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு புரிய மாட்டேங்குது. ஏன் போக மாட்டேங்குது? அவர் வந்துட்டாரா இந்தியாவுக்கு? இல்ல, அங்க போகணும். அவரு எனக்கு புரியல. அவர் ஏதோ சாவர நிலைமையில இருக்காரு. அவர் போனோம். ஆக்சுவலி அவர் இந்தியாலயே இல்லன்னு நினைக்கிறேன். தெரியலங்க. இதெல்லாம் போன் உண்மையிலே நதி நீ சொல்ற கரெக்ட் தான். போன் அவர் ஏன் திடீர்னு இப்படி இருக்காரு? அது ஏன் பண்றாருன்னு நான் சொல்லவா? அவர் என்னன்னா அட்டென்ஷன் காக்ரோச்சுக்கு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதான் பாப்பா தெரியுது. அதுதான் அதான் அவர் பண்றாரு. அவர் சில டைம் ஜோன் அவுட் ஆயிடுறாருப்பா. இது ரொம்ப தப்பா இருக்கு உண்மையாவே அவர் பண்றது. அவர் அது மட்டும் தான் அவர்கிட்ட மைனஸ். அது ஏன் அப்படி பண்றாருன்னு நமக்கே புரிய மாட்டேங்குது சில நேரத்துல. இல்ல முரளி ப்ரோ, அவர் இங்க இல்லன்னு நினைக்கிறேன். இல்லையா, நான் சொல்றது ட்ராய், அடிக்கடி அவர் வந்து முக்கியமான இஷ்யூ எல்லாம் அட்ரஸே பண்ண மாட்டாரு. சின்ன இஷ்யூக்கு போய் பெருசா உட்காந்துருக்காருயா. புரியுதா உனக்கு? இதெல்லாம் வந்து அவர் ஸ்கோர் பண்ண வேண்டிய டைம். இவரு சக்கரவர்த்தி அனுப்பி, வியூக சக்கரவர்த்தி அனுப்பி அதை சரி பண்ணுவோம். அவங்க வந்து முதல்ல பார்சல் பாலிவுட் மாதிரி ஒரு எச்ச மீடியா பார்க்கவே முடியாது. உட்காந்துக்கிட்டு அமெரிக்கான் போய் கேட்டா, நீங்க அவர் ரோல தாங்க நடிச்சீங்கன்னு அவன் போய் கேட்டா, இல்லையே அது அவர் ரோலே கிடையாதுன்னு இப்ப மழுப்ப ஆரம்பிச்சுட்டான். ஜோசப் சொல்லுங்க, கை தூக்கிடுவீங்க ப்ரோ. இல்ல, அந்த காக்ரோச் அவங்க பண்றது வந்து அந்த அண்ணாதுரை பண்ற மாதிரியே எனக்கு ஃபீலிங் இருக்கு. அது உண்மைதான். ஒரு நிமிஷம் மைக்கிள். இல்ல ஜோசா, அது ரெண்டும் ஒரே மாதிரிதான் இருக்கு. ஆனா இதோட பெனிஃபிட் என்னன்னு பாக்கணும். அதோட பெனிஃபிட் வந்து பிஜேபி ஆட்சிக்கு கொண்டு வந்துச்சு, அது நமக்கு நல்லது இல்ல. இது வந்து பெனிஃபிட் வந்து பிஜேபி இறக்குச்சுன்னா அது நமக்கு பெனிஃபிட் தானே. பண்ணவங்க அதுக்கப்புறம் சைலண்டா போயிடுறாங்களே. என்ன சொல்றது, டிமாண்ட்லாம் ஒன்றும் அவ்வளவு பெரிய டிமாண்ட் இல்ல. என்னன்னா எஜுகேஷனல் மினிஸ்டர் ரிசைன் பண்ணணும், செத்தவங்க குடும்பத்துக்கு ஒரு எத்தனையோ கோடி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது ரிசால்வ் பண்ண முடியாத டிமாண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. நதீர், யாரோ கபிலனை பத்தி பேசிட்டு இருந்தீங்கடா, அவன் ஃபர்ஸ்ட் அது சொல்லடா. ஃபர்ஸ்ட் ஸ்ரீநாத் ஜெயிச்சோடனே மொசக்குட்டி எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குது மொசக்குட்டின்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? மொசக்குட்டி எனக்கு நெஞ்சு வலிக்குது மொசக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டான் ஸ்ரீநாத் ஜெயிச்ச உடனே. அந்த மொசக்குட்டி வந்து பேசுற மொசக்குட்டியா? ஆமா ஆமா. ஓகே ஓகே. அவன் ஆள் கிடைக்காம இங்க வந்துட்டானா கடைசியில? டாக் போட தனியாலாம் இவனுங்களால மேய்க்க முடியாது. அப்ப கபிலன் வேற ஏதாவது ஐடியில வந்து இல்ல அவன் வெளியே வந்தானா கன்ஃபார்ம் அவனை தூக்கிடுவாங்கன்னு தெரியும், வரமாட்டான். அவன் கொஞ்சம் நஞ்சமா பேசி வச்சான், ஃபுல் அபியூஸ் நாய்.
ட்ராய் ப்ரோ கேங் பாத்துருக்கல, ஜிப்சி, கிங்ஸ்லே. அதுல போய் அடிக்கடி திட்டு வாங்கிட்டு வர்றது யார் தெரியுமா? நம்ம டெவில் தான். மேல போவான், இவனும் திட்டுவான், அவனும் திட்டுவான். போவாதரான்னு பர்சனலா மெசேஜ் அனுப்பிச்சா கூட கேட்க மாட்டான். கேக்குதா? ஹலோ, கேக்குது 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 பாய். கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. கேக்குது. இல்ல அவர் பேசிட்டு இருந்தாரு, அவர் பேசுவாரு. கவின் ப்ரோ கூட ஒரு வாட்டி மேல போயிருக்காரு. மேல போய் அசிங்கமா திட்டு வந்துருவாரு. இன்னொரு ஐடி ரொம்ப டென்ஷன் அவனுக்கு எப்ப தெரியும் நம்ம விக்ரம் ஆடியோ கண்டுபிடிச்சியா? விக்ரம் கண்டுபிடிச்சியா? கபிலன் யாருக்கு கபிலன் ஆடியோ? என்கிட்ட இருக்கு கபிலன் ஆடியோ, என்கிட்ட யூடியூப்ல இருக்கு. யூடியூப்ல சேவ் பண்ணி வச்சிருக்கேன். லிங்க் சென்ட் பண்ணுங்க. சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அது யூடியூப் லிங்க் மேல ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல போட்டு விடுங்க ப்ரோ. யாரு பேசுறா? பழையநிதியா? பழையநிதி தான். என்கிட்ட இருக்கு அது யூடியூப் ஸ்பேஸ்ல பேசுது, நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அது அனுப்புங்க அனுப்புங்க ப்ரோ, அனுப்புங்க. டிபிடி என்ன சொல்றீங்க? கீழ கமெண்ட்ல ஷேர் பண்ணி விடுங்க. டிபிடி ஏதாவது சொல்லுங்க. டோல்டு இல்ல டோல்டு அந்த ஏவிடி பிளஸ் ரெக்கார்டிங் அனுப்புங்க. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல, தூங்கிட்டா டோல்டு. ஐயோ இல்ல, ட்ராய் பேசாதனோட மொத்தமா பேசாம இருந்துட்டாங்க. ஐயோ டோல்டு லஞ்ச் டைமோ கனெக்ட் ஆவறான், ரீகனெக்ட் ஆவறான். அடே டோல்டு கோவிந்தா கோவிந்தா. திருப்பி இவனை ஸ்பேஸ் போட வைக்கிறதுக்குள்ள போதும் நான் இருந்தா. மேலெல்லாம் தூக்குறான், ஆனா இது பண்ண மாட்டான்டா. தூக்கிட்டான். ஆமா, ரொம்ப பிஸியா இருக்கான். என்ன பிஸியா இருக்கான் எனக்கு புரியல. லீவ் தானே இன்னைக்கு அவனுக்கு, இல்லையா? லீவ் தான் சொன்னாரு காலைல. டோல்டுக்கு அனுப்புறதுக்கு எனக்கு அனுப்பு. எனக்கு அனுப்பியா? யாராவது அனுப்புறேன். நான் கொஞ்சம் இதை எல்லாத்தையும் அனுப்பிச்சிடும். இப்பதான் தேடி எடுத்து அவனுக்கு அனுப்பிச்சு விட்டேன். இல்லடா, நீ இந்த லிங்க் கீழே போட்டு கமெண்ட்ல 4